ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று உயர்ந்து நகை வாங்குவோருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதன்படி 1 கிராம் தங்கம் இன்றைக்கு 14,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கமானது இன்றைக்கு 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியா வணக்கம். மே 29ஆம் தேதியான இன்று தங்க விலை 3 நாட்களுக்கு பிறகு உயர்வடைந்திருக்கிறது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 14,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 800 ரூபாய் உயர்ந்து 1,16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியும் இன்று தங்கத்தை போன்றே உயர்ந்திருக்கிறது. அதன்படி வெள்ளி கிராம் 5 ரூபாயும் கிலோவுக்கு 5,000 ரூபாயும் உயர்ந்து ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். 1 கிலோ பார் வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இப்படி தங்கம் வெள்ளி என இரண்டும் இன்று உயர்ந்திருக்கிறது. 3 நாட்களுக்கு பிறகு இந்த விலை உயர்வு என்பது எட்டியிருக்கிறதை பார்க்கின்றோம். மற்றபடி 1,16,800 என்பது சமீப காலத்தில் பதிவான விலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது சராசரியான விலை நிலவரமாக தான் பார்க்கின்றோம். என்றால் இந்த வாரம் தொடக்கத்தில் திங்கட்கிழமை என்று கூட ஒரு சவரன் தங்கம் 1,18,240 ரூபாய்க்கு விற்பனையானது. அதற்கு பிறகு தொடர்ந்து 3 நாட்கள் குறைந்த நிலையில் 1,16,000 ரூபாய்க்கு நேற்று ஒரு சவரன் தங்கம் விற்பனையானது. இன்று 800 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 1,16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியும் 2,90,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து திங்கட்கிழமை முதலே திங்கட்கிழமை எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்து செவ்வாய்க்கிழமை மாற்றமில்லை. நேற்று முன்தினம் என 2 நாட்கள் 5 ரூபாய் என 10,000 ரூபாய் கிலோவுக்கு 2 நாட்கள் குறைந்தது. இன்று 5,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. பார்க்கும்போது தங்கம் வெள்ளி என இரண்டுமே ஒரு சராசரியான விலை நிலவரத்தில் தான் இருக்கின்றது. பெரிய அளவிலான அதிரடி மாற்றம் இல்லை என்பதுதான் இந்த விலை நிலவரம் காண்பிக்கின்றது. ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.